பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள், பயனடைவீர்கள். ஆதார வசனம் யாத்திராகம் 20:24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 1 நாளாகம் 13:14 வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவ ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, யாத்திராகம் 20 மோசே தேவனிடத்திலிருந்து பெற்று வந்த 10 கற்பனைகள், கட்டளைகள், தேவ வார்த்தைகள் ஜனங்கள் கேட்க சொல்கிறார். அப்பொழுது இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தம், மலை புகைகிறதை கண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் கண்டு பயந்தார்கள். மோசே சொன்னால், நீங்கள் பயப்படாதீர்கள், தேவன் எழுந்தருளினார் என்றார். ஆனால் மக்கள், நீர் எங்களோட பேசும், கர்த்தர் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார். அந்த அளவிற்கு அந்த காட்சி சத்தமும் பயங்கரமாயிருந்தது. பின்னும் கர்த்தர் மோசேயிடம், இப்போது நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன், நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். இனி மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்துங்கள். இப்படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். அவர் வாக்கு கொடுத்து விட்டால் இதற்கு வேறொரு அடையாளமோ அங்கீகாரமோ தேவையில்லை. மொத்த சபைக்கும் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கு தனிப்பட்ட நபருக்கும் பொருந்தும் என்பதையும் ஆசீர்வதித்து காட்டினார். அவருடைய நாமத்தில் வல்லமையுள்ளது. தற்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தனது ஒரே பேரான குமாரனை ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்து உயிர்ப்பித்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இல்லாவற்றால் தனிப்பட்ட முறையில் நாம் தேவனை பார்க்கவே முடியாது. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். பிலிப்பியர் 2 9, 10, 11 தேவன் இதை நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். இவருக்குள் தான் தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்று வைத்துவிட்டார். இந்த நாமம் மாத்திரமே உயர்ந்தது. இந்த நாமத்தை உயர்த்துவோரும் உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்த வேண்டும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் இந்த நாமத்தில் நாம் என்னத்தை அடைந்தோம்? இந்த நாமம் எனக்கு என்ன செய்தது? இதை நாம் மண்ணால் ஆனவர்கள், நாம் தான் பலிபீடம். இதில் நாம் அறிக்கை செய்வதே, நன்றி செலுத்துவதே, இதன் மகிமையை உணர்ந்து பேசுவதே அவர் விரும்பும் பலிகள். இதில் எல்லா பலிகளும் உள்ளடக்கியது. இந்த நாமம்தான் நம்மை ரட்சித்தது. இந்த நாமம்தான் தேவனிடத்தில் சேர்த்தினது. இந்த நாமம்தான் எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. நமது ரட்சிப்பின் மேன்மையை நாம் பேச வேண்டும். இதுதான் செலுத்தப்பட வேண்டிய பலிகள். இருதயபூர்வமாக உணர்ந்து அதை பற்றி செலுத்த வேண்டும். இந்த பலிகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி செலுத்துங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். தற்போது உங்களது நிலை, உங்களது வாழ்வின் எந்த பகுதியில் பழுது ஏற்பட்டிருந்தாலும், குறைவுகள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும், முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தாலும் அதை பற்றியே யோசிக்காதீர்கள், பேசாதீர்கள். தனிமையாக ஒரு இடத்தை உங்கள் வீட்டிற்குள்ளேயே ஒரு செலக்ட் பண்ணி அமர்ந்து முழங்கால் அல்லது முழங்கால் படியிட்டு வாய் திறந்து அவரின் கல்வாரி செயல்கள் செய்து முடித்ததை, அதிலிருந்து அவர் மனுமக்களுக்கு செய்ததை நிதானமாக சொல்லி சொல்லி துதியுங்கள். இப்போது நீங்கள் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்கள் என்பதாகும். உங்கள் குறைவுகள் அவருக்கு தெரியும். நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற காரியம் அவருக்கு தெரியும். நீங்கள் எது பலவீனப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். உங்களை சுற்றி உங்கள் வீட்டிற்குள்ளேயே அவரது மகிமையின் ஒளி பிரகாசிக்கும். உங்களுக்கும் ஏன் உங்கள் வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு இதை காட்டுவார். லூக்கா 2 வசனத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை முதல் மந்தை மேய்ப்பவரிடம் சொல்ல வந்தான். அவன் வந்ததும் அவர்களை சுற்றி கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். கேட்டீர்களா? தற்போது தூதன் அல்ல, கர்த்தரே ஆவியானவராக உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அவரது மகிமை, கிருபை, வல்லமை புறப்பட்டு உங்களது வாழ்வின் எல்லா பகுதியிலும் கிரியை செய்து அற்புத மாற்றம் அடைய வேண்டுமானால் நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டும். அவரது மகிமையை பற்றி பேச வேண்டும். அதுதான் மகிமையை செலுத்துது. அவர் என்ன செய்தார்? உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
இதுதான் அவரை பிரஸ்தாபப்படுத்துவது. இதுவரை அவர் உங்களுக்கு செய்ததை செய்வேன் என்று கொடுத்த வாக்குகளை தைரியமாக விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பேசுங்கள். உங்களுக்குள்ளே அலாதி சமாதானம் உண்டாகும். இதுவே நீங்கள் ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள் என்பதற்கு அடையாளம். வேறு அடையாளத்தை வெளியிலே தேடாதீர்கள். நேரமில்லை, மூடு இல்லை, இந்த பதிலில் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. 1 நாளாகும் 13ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்திலிருந்து வந்தது. அதை சரியான முறை கையாளாதனால் ஒரு பயங்கரம் ஏற்பட்டது. அது படியுங்கள் அந்த அதிகாரத்தில். பின் பயந்து போய் ஓபேத்ஏதோம் வீட்டில் வைத்தார்கள். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெட்டி எதை குறிக்கிறது? அவரது பிரசன்னம், அவரது வார்த்தை, அவர் செய்த கிரியைகளின் சாட்சி. இதைத்தான் பேசுங்கள், உணர்ந்து பேசுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் தான் பலி செலுத்துபவர். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்கள் குடும்பம், பிஸ்னஸ், வேலை, உறவுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். வேலை ஸ்தலத்தில் 10 நிமிடம் நேரம் கிடைக்கிறதா? கண்ணை மூடி பலி செலுத்துங்கள். பிஸ்னஸ் தளத்தில் 15 நிமிடம் நேரம் எடுத்து பலி செலுத்துங்கள். எல்லா ஏரியாக்களும் மேன்மை, உயர்வு, சுகம், செழிப்பு உண்டாகும். இதை கண்ணார காண்பீர்கள். இது என் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் பெற்ற விடுதலையை, சகாயத்தை, மேன்மையை எடுத்து பேசுவோம். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்திலிருந்து எடுத்து பேசுவோம். உங்கள் பிரசன்னம், வல்லமை, தயவு, அன்பு எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அது விளங்கும். அற்புத மாற்றங்கள் உண்டாகும், காண்போம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். அல்லேலூயா.